ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஒரு சூப்பரான ஒரு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பார்லி வச்சு பண்ண போகிறோம். பார்லி ப்ரெக்னென்சி டைமில் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நிறைய காமன் ப்ராப்ளத்துக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ப்ரிவெண்ட் பண்ணும். நார்மலாக ப்ரெக்னென்சியில் பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறனால இதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். நம்மளோட பாடியில் நீர் சத்தை மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் இருந்ததுன்னா ப்ளட் சுகர் மெயின்டைன் பண்ணும். குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டுக்குமே ரொம்ப நல்லது. காலில் ஸ்வெல்லிங் இருக்கும். ஒரு 7 மந்த்துக்கு மேலே காலில் ஸ்வெல்லிங் இருக்கும். அதுக்கெல்லாம் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு கப்பளவுக்கு பார்லி எடுத்துக்கோங்க. பார்லி எடுத்து நீங்கள் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் சேர்த்துக்கரலாம். இது கூடயே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் நல்லா வேணும்னா மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். ஏன்னா வேறு எதுவும் இது காரத்துக்கு ஆட் பண்ண மாட்டோம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அந்த மிளகு ஜீரகம் வாசம் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு லோ ப்ளட் ப்ரெஷர், லோ சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அது மாதிரி இதை ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்க வேணாம். அப்பப்போ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணிங்கன்னா ஒரு 2 டைமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியே பண்ணுங்கள். இது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி. இப்போ நான் எல்லா பயிருமே முளைக்கட்டி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பச்சை பயிறு முளைக்கட்டினதை எடுத்துக்கலாம். இல்லைனா ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் இருக்குது பச்சை பயிரில். அதனால் உங்களோட பேபியோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அந்த பச்சை பயிர் முளைக்கட்டினதை எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் அண்டு பீன்ஸ் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வேறு காய்கறி கூட ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ அந்த பொடி பண்ண பார்லியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு ஊற்றும் போது நம்மளுக்கு கஞ்சியில் கட்டி இல்லாமல் இருக்கும். ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் அந்த முளைக்கட்டின வச்ச பயிறு, கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிடுங்க. இது கூடவே அந்த கரைச்சி வச்ச பார்லி மிக்ஸையும் ஊற்றிடுங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் சால்ட்டு எடுத்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் 2 விசில் விட்டுருங்க. மற்ற பயிருங்க இந்த மாதிரி பயிருங்க போட்டால் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். அது மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்துக்கணும். என்ன ஃபுட்டு சேர்த்துக்கலாம், எந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சல்டிங் டாக்டர்கிட்ட போகும்போதே கேட்டுக்கோங்க. இந்த யூடியூப்பில் வர வீடியோஸ் இதெல்லாம் ஒரு ஐடியாவாக நீங்கள் எடுத்துக்கிறலாம். சரி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதில் நீங்கள் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் தூள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கரலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இடையில நீங்கள் 4 o'clock அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.